4 வருடங்களாக நடந்த அந்த உக்ரைன் ரஷ்யா வாரில் ரஷ்யாவுக்கு நிறைய ஆயுதங்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ மீண்டும் அந்த ஆயுதங்களை எல்லாம் ஸ்டாக் வைக்கக்கூடிய வேலையில் ரஷ்யா ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னால் ஆப்கான்லேயோ ஈராக்லேயோ நடந்த போரில் அது நேட்டோ நடத்தின ஒரு போர். நேட்டோவோட ஒரு பாட்டு தான் அமெரிக்கா. அப்போ நேட்டோங்கிறது பல நாடுகள், நேட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த எல்லா நாடுகள்லையும் உள்ள இராணுவங்கள் பங்கேற்று நடத்திய ஒரு போர் தான். அப்போ ஆயுதங்களும் அந்த நேட்டோவில் இருந்த எல்லா நாடுகளுமே கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்குமே ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டாச்சு. இப்போ அமெரிக்கா தனியாகத்தான் இஸ்ரேலுக்கு உதவ வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இதுவரைக்கும் காசா மீது, பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த போருக்கு முழுக்க ஆயுத உதவி பண்ணது அமெரிக்கா. பின்னால் இருந்து யூரோப்பியன் யூனியனும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக நமக்கு தெரிகிற விஷயம், ஜோ பைடன் பீரியடில் நிறைய உதவிகளை, பொருளாதார ரீதியாகவும் சரி ஆயுத ரீதியாகவும் சரி, நிறைய உதவிகளை அமெரிக்கா கொடுத்து தங்களுடைய நிலையை கொஞ்சம் பலகீனமான சூழலுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அமெரிக்கா உடனே இறங்காமல் ஏன் இவ்வளோ யோசிக்குது, இவ்வளோ பின்தங்குது அப்படிங்கிறதுக்கான காரணமே அவர்களுடைய பொருளாதார நிலையும் அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய இருப்பும் தான். அப்போ இப்போ உள்ள சூழலில் இறங்கியாக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க, வேறு வழி இல்லை. இப்போ இஸ்ரேலை விட்டாச்சுன்னா இஸ்ரேல் அடிச்சிருவாங்க. இஸ்ரேலுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் இல்லை. இன்னும் தொடர்ந்து ஈரான் 3-4 நாள் அடித்தாங்கன்னா இஸ்ரேல் ரொம்ப பலகீனமாயிரும். அவங்க நியூக்ளியர் வெப்பனுக்கு போகிறதுக்கு தவிர வேறு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனும் இல்லை இப்போ.